நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்ததோ அன்னையிலிருந்து அவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் அவர்களுடைய அமைச்சர்களும் ஏன் முதலமைச்சர் கூட எதை தன்னுடைய வேலை நினைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லாருமே செய்யற ஒரு முக்கியமான விஷயம் பள்ளியில போய் ஆய்வு பண்றது, மருத்துவமனை போய் ஆய்வு பண்றது, அப்புறம் மார்க்கெட் ஆய்வு பண்றது. இந்த மாதிரி ஆய்வு பண்றதே தான் அவங்க வேலையை வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் நம்முடைய குடும்ப அட்டை கொடுக்கும் ரேஷன் கடையில் போயிட்டு ஆய்வு செய்ய வேண்டியது. இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து கீழ்மட்டத்தில இருந்து மேல்மட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்க்கிற ஒரு வேலை என்னன்னா இந்த ஆய்வு பண்றது. எதுக்கு இந்த ஆய்வு பண்றதே மக்கள் மத்தியில் அவ்வளவு பெருசா தெரியுது அப்படின்னா, இந்த தாவேக்கா ஆட்சி எப்படி வந்தது அப்படின்றது மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இன்னும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். இந்த வாக்களித்த தாவேக்காக வாக்களித்த பெரும்பாலான இந்த ரீல்ஸ் பார்த்து, இந்த இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸ் மற்றும் இந்த யூடியூப்ல வரக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாம் வச்சுதான் ரொம்ப பேர் அதுவும் அதுல வர அந்த ஷார்ட்ஸ்ல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஒரு 30 செகண்ட் 60 செகண்ட் ஒரு விஷயத்த அவங்க ஈஸியா மக்கள் எடுத்துட்டு போய் சென்றடைகிற மாதிரி ஒரு வேலை பண்ணி தான் வெற்றி அடைஞ்சாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுல யாருக்கும் தாவேக்காவோட உண்மையான, அதாவது இந்த கட்சி எப்படி வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு உண்மையா நினைக்கிற அந்த நண்பர்களுக்கும் தெரியும் இந்த வெற்றி எப்படி அவங்க அடைஞ்சாங்க, எப்படி இத்தனை மக்களை போய் ரீச் பண்ணாங்க அப்படின்ட்டு. தாவேக்கா பெற்ற இந்த வெற்றியை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். இதை உலகம் முழுவதும் நிச்சயமா இந்த வெற்றி எப்படி அடைஞ்சாங்கன்னு கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி அதை வரும் காலங்கள்ல மக்கள்கிட்ட, அதாவது அந்தந்த சம்பந்தப்பட்ட எடுத்துட்டு போறது கண்டிப்பா யோசிக்கப்படும், செய்யப்படும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு மக்கள் போய் மக்களிடம் சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு மக்கள்கிட்டயே பழகினவங்க யாருமே வெற்றி பெறல. வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இந்த வெற்றியோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு வெற்றி மாதிரியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தொடர்ந்து என்ன ஆயிட போகுது, இது என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, இனி வரும் கட்சியினுடைய இனி வரும் தலைவர்கள் எந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, எந்த மாதிரி அவங்களை தொடர்பு கொள்ள போறாங்க, மக்களை தொடர்பு கொள்ள போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. இப்ப எல்லாம் சொல்ல என்ன வீடியோஸ் தானே, இதுல என்ன இருக்கு, ரீல்ஸ்ல போய் பண்ண வேண்டியது அப்படின்னா, எல்லாமே கேமரால பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய இப்ப ஒரு சினிமா படமே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிளுக்குள்ள அது பார்க்க நல்லா இருக்கும். ஆங்கிள் விட்டு வெளியில பாத்தீங்க அப்படின்னா பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது அந்த ஆங்கிள் வராது. அது எதுல வருதோ அது மட்டும்தான் மக்கள் பார்வைக்கு ரீல்ஸ் மூலியமா வருது. அது மாதிரிதான் நிஜ வாழ்க்கையும். இவங்க போய் வர வெறும் ரீல்ஸ்லேயே பார்த்து போட்டாங்கன்னா அந்த பின்னால இருக்கக்கூடிய சகதிகளும் சேர்களும் கண்டிப்பா தெரியாம அந்த நல்லதை மட்டுமே பிடிச்சு போட்டு நாடே நல்லா இருக்கிற மாதிரி சுபிட்சமா இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு வேலை இந்த ரீல்ஸ் மற்றும் இந்த ஷார்ட்ஸ் நடக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. மக்கள் போய் ஒரு வலையில போய் சிக்கிட்டோம். நம்ம தமிழக மக்கள் செஞ்ச தவறு இன்னைக்கு இந்தியாவில உலகம் முழுவதும் நிச்சயமாக இது பேசப்படுறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா உலக அரசியல் தலைவர் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி ஒரு இடத்துல மாறுது அப்படின்னு சொல்லி மேலும் தமிழ்நாட்டுல தமிழர்கள் நல்ல படிச்சு நல்ல பெரும்பாலான நாட்கள் நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ், அதனால நல்ல ஒரு படித்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு வெற்றி தாவேக்காவுக்கு ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்தா கூட மற்ற அரசியல் தலைவர்கள் ஒரே குழப்பமாயிடுச்சு. இது எப்படி மக்கள்கிட்ட போய் எப்படி போய் இந்த மாதிரி ரீச் பண்ணாங்க, எப்படி மக்கள் இந்த மாதிரி ஆட்கள் ஓட்டு அளிக்கும் போது நம்ம எப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு எல்லா கட்சியும் குழம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தொடர்ந்து இந்த தாவேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், இன்னும் எம்பி வரல, அவங்களும் பண்ணுவாங்க, மாவட்ட செயலாளர்கள், ஏன் மினிஸ்டர்கள், அமைச்சர்கள், இன்னைக்கு திரு முதலமைச்சருமே என்ன வேலை வச்சுட்டு இருக்கிறாருன்னா அங்கங்க போய் நேரடியா போய் ஆய்வு பண்றது. நேரடியா போயிட்டு எங்கெங்க ஆய்வு பண்றாரு அப்படின்னு பார்த்தா எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் ஆய்வு பண்றது இல்ல. எல்லாருமே போய் சேர்ற அடையாதுன்னு கேட்டீங்கன்னா மருத்துவமனை, ரேஷன் கார்டு, ரேஷன் கடை, அப்புறம் நம்முடைய பள்ளிக்கூடங்கள், மெயினா பள்ளிக்கூடங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போய் 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 அம்மா உணவகம் அந்த மாதிரி சில இடங்களை பார்த்து எல்லாருமே அதே வேலையதான் பார்த்துட்டு இருக்காங்க. யார் எந்த வேலையை பார்க்கணும், ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் நிர்வாகிகள், ஏன் அப்படின்றது நமக்கும் புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் ஆட்சி செஞ்சாலும் இந்த மாதிரிலாம் பார்வையிட்டு இருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எல்லாருமே பாருங்களேன், இப்ப கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனாக்கும் பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. கேட்டா என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற பள்ளியை போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நம்முடைய ரமேஷ் அவர்களுக்கும் பள்ளிக்கு என்ன சம்பந்தம், அவரும் போய் பள்ளியை போய் பார்த்துட்டு வருவாரு. திடீர்னு பார்த்தா நம்முடைய ராஜ்மோகன் ரேஷன் கடையில் போய் பார்த்துட்டு வருவாரு. திடீர்னு பார்த்தா இப்போதைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் நம்ம அந்த விஜய் சாரோட ஃப்ரெண்டு, எல்லாரோட பேரும் நம்மளுக்கு சரியா ஞாபகம் இல்லை. இன்னும் பல காலமாவும் அவங்க பேர் நம்ம மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவங்க என்ன ஒண்ணு பண்ணாங்கன்னா தான் அவங்க பேர் நம்ம மனசுல பதியும். மீன்வளத்துறை அமைச்சர் மட்டும் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணல,
இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அவரும் ஒரு சிலது பண்ணியிருந்தாரு. ஆனா பெரும்பாலும் அவர் கடல்லே சுத்துறாரு, மீன் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கடல்லே சுத்துறாரு பொழுது அந்த மக்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர்னா அந்த மக்கள்கிட்ட என்ன குறைன்னு கேட்காம கடல்ல சுத்திட்டு இருக்காரு. எனவே ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க விட்டுட்டு போலாம். இருக்கிற மத்த அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பள்ளி, மருத்துவமனை இதையே தான் தொடர்ந்து தொடர்ந்து நிர்வாகிகள் எல்லாருமே ஸ்கூல்ல பார்த்தா விஜய் சார் போட்டோ வச்சுட்டு பொண்ணோட போதிட்டு டான்ஸ் ஆடிக்கணும். இதை எப்போ இவங்க மாத்த போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில போயிட்டு ஆராய்ச்சி பண்ண நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலாம். இது கூட மத்ததையும் பண்ண இப்ப நெமிலிச்சேரில போய் அவர் கடல் நீரை வந்து குடிநீராக திட்டத்தை வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்ம பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். அந்த மாதிரி வந்து எல்லாத்துலயும் போனோம் வரணும், அதுல இதுவும் இருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா அதை என்ன பண்றாங்கன்னா லைவ்ல காட்டாம அது எல்லாத்தையுமே லைவ்ல காட்டுற விஜயனுடைய ப்ரோக்ராம் வந்து முதலமைச்சர் திரு விஜயனுடைய ப்ரோக்ராம் எல்லாமே லைவ்ல ஓடும். ஆனா இப்ப எல்லாம் எதுவுமே லைவ்ல ஓடுறது இல்லை. ஏன்னா அங்க போய் என்ன சேட்டர்டே பண்ணிட்டாருன்னா அது அந்த கேமரா ஆங்கிள் வந்து நல்லா இல்லாம போயிட்டா என்ன பண்றது, எதனா ஒரு ஆங்கிள் ஒரு சரியில்லாம போயிட்டா பப்ளிக் அப்பீரியன்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு பார்க்க போனாங்கன்னா கூட அந்த இப்ப இந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்லாம் சென்ற முறை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைவ்ல நடந்து போறது, உள்ள போறாரு, ஆராய்ச்சி பண்றாரு, அந்த கோட் எல்லாம் போட்டு போவாரு. போன முறை அந்த கொரோனாக்கெல்லாம் போகும்போதுதான் அது எல்லாமே லைவ்ல காட்டுறாங்க. லைவ்ல காட்டும் போது அவர் சில ஆக்டிவிட்டிஸ் நல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா திரு விஜய் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா இருக்கும், அந்த ரீல்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியே என்ன பண்றாங்க, கட் பண்ணி தேவையானதை மட்டும் தான் போடுறாங்க, தேவையில்லாத அந்த மொத்தத்தையும் வந்து போட மாட்டாங்க. இனிமே அது அவங்களோட ஒரு டாக்டிக்ஸா இருக்கும். ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டின் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியது வந்து இதை தவிர பல வேலைகள் வந்து உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க மறக்க கூடாது. எல்லாருக்குமே வந்து பிளஸ் சைடு இருக்கும், மைனஸ் சைடு இருக்கும். நம்ம வேணா பிளஸ் சைடு சொல்றதே இல்லையா, கண்டிப்பா பிளஸ் சைடு இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா எந்த விவரமும் தெரியாத அமைச்சர்கள், அதாவது ஒரு புதுமையான அமைச்சர்கள் வந்து வந்திருக்கணும். நம்முடைய இந்த இந்த முறை வந்து எல்லாருமே வந்து ஒரு இளம் அமைச்சர்கள் இருக்கிற எல்லா அமைச்சருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை தவிர திரு கே ஏ செங்கோட்டையன் ரொம்ப முக்கியமான ஆளு. அவரை தவிர பெரும்பாலான ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருமே வந்து முதல் முறையான அமைச்சர்கள், முதல்வர் உட்பட. அதே மாதிரி மாற்றுக் கட்சியில் வந்த அந்த 4 பேர் கூட வந்து இது வரைக்கும் அமைச்சரா இருந்தது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கேபினெட்னா அதுல 34 பேர் வந்து முதன்முறை. மிச்சம் எல்லாருமே வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து ஏற்கனவே சபாநாயகர் வந்து ஏற்கனவே அமைச்சரா இருந்தா கூட அவர் வந்து இந்த என்ன பண்றாருன்னா சபாநாயகர் ஆயிட்டார். அதனால திரு செங்கோட்டையனை தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு புதுமுக அமைச்சர்கள். அவங்க வந்து கத்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணோம், அவ்வளவுதான். அது டிவிகே பண்ணா என்ன, டிஎம்கே பண்ணா என்ன. ஆனா யார் வந்து ஸ்திரத்தன்மையோட பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வெற்றி அடைகிறான், ஒருத்தர் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் இப்படி வச்சுங்க. அந்த வெற்றிக்கு வந்து எவ்வளவு முக்கியம்னா ரன்னிங் ரேஸ் ஒருத்தர் ஓடுறான் அப்படின்னா 4 பேர் ஓடுறாங்கன்னா எவன் நீதியோட நேர்மையோட நியாயமா ஓடி வின் பண்றானோ அவன் தான் வந்து உண்மையான வெற்றியாளர். ஒருத்தன் வந்து காலை அட்டாக் போட்டு விட்டு ஓடுற வந்து வெற்றியாளர் கருத முடியாது. நீங்க இந்த அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க, ரிக்ஷா ரேஸ், மாட்டு வண்டி ரேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவான், ஒரிஜினலா ஓடி போய் வெற்றி அடைவான். சில பேர் வந்து குறுக்கு வழியில போயிட்டு வெற்றி அடைவாங்க, இருக்கிறவனை இடிச்சு விட்டு போய் வெற்றி அடைவாங்க. அந்த மாதிரி இந்த வெற்றி வந்து இவர் நேரடியா நல்ல வழியில போய் வெற்றி அடைஞ்சாங்களா இல்ல குறுக்கு வழியில போய் வெற்றி அடைஞ்சாங்களான்றது அந்தந்த கட்சிக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கும், அந்த மனசாட்சி வந்து கண்டிப்பா சொல்லும். ஆனா இதை ஏன் நம்ம இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா இது பலவிதமான கெட்ட பெயரை வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நீ முதல்ல அரசாங்கம் மறக்க கூடாது. இன்னைக்கு முதல்வர் வந்து இந்த மாதிரி மருத்துவமனையில போய் அவர் போய் இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைகளையும் பார்த்து பண்ணதெல்லாம் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண முடிய விஷயம். ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் கண்டென்ட்டா அதை போடாம ரியலா இருக்கணும். அது கூட என்ன ஆகுது அப்படின்னா இவர் பண்ண உடனே இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறாங்க, முன்னேறி எப்படி போகுது அதே மாதிரி பின்னேறி என்ன பண்ண போகுது, பின்னால எல்லாருமே யாரு முதல் A to Z என்ன பண்ண போறாங்க, இதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரச்சனை பண்ண போறாங்க, எல்லா ஸ்கூல்லயுமே பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை திரு முதல்வர் வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன சொல்லியிருந்தா இருக்காரு. ஆனா அவர் பேச்சை வந்து அப்பயும் கேட்டது கிடையாது தொண்டர்கள், இப்பயும் அவங்க தொண்டர்கள் வந்து கேட்கறது கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவரு அந்த தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இந்த மாதிரி கண்ட இடத்துல போய் நீங்க ரீல்ஸ் எடுக்கிற வேலை தான், வீடியோஸ் எல்லாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் நியாயமா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டுக்கு அது மிக நல்ல விஷயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது.